சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்-1 விண்கலம் ஒளிவட்டப் பாதையை நிறைவு செய்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முதன்முதலாக சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல்-1 விண்கலத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் மையத்தில் இருந்து விண்ணில் ஏவியது. சூரியன் பூமி இடையே 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்ராஞ்சியன் பாயிண்ட் எல்-1 நிலை நிறுத்தப்பட்டது. அங்கிருந்தபடியே சூரியனை நோக்கி பல்வேறு ஆய்வுகளை ஆதித்யா எல்-1 மேற்கொண்டது. இந்த நிலையில் எல்-1 புள்ளியைச் சுற்றி தனது முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை ஆதித்யா எல்-1 விண்கலம் நேற்று நிறைவு செய்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய இஸ்ரோ விஞ்ஞானிகள், ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் ஆதித்யா எல்-1 விண்கலம் எல்-1 புள்ளியைச் சுற்றி வந்து ஒரு புரட்சியை முடிக்க 178 நாட்கள் ஆகும் எனவும், அந்த வகையில் முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி அன்று செலுத்தப்பட்டதாகவும் கூறினர். இந்த சுற்றுப்பாதையை பராமரிக்க ஆதித்யா எல்-1 விண்கலம் பிப்ரவரி 22 மற்றும் ஜூன் 7 ஆகிய தேதிகளில் 2 முக்கியமான பரிசோதனையை மேற்கொண்டதாகவும், 3வது பரிசோதனையை நேற்று முடித்து ஒளிவட்ட பாதையும் நிறைவு செய்ததாகவும் தெரிவித்தனர். தற்போது 2வது சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக பயணிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.